கிரேவி பண்றதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு 4 டேபிள் ஸ்பூன் போல நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சிக்கன் கிரேவிக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா இருக்கும், அதனால நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். ஒருவேளை வேணாட்டி நீங்க வேற ஏதாவது ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இது லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இது கூட 2 பச்சை மிளகாயை சென்டர்ல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் போல நறுக்குன கொத்தமல்லி இலை, அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பிரவுன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பிரவுன் கலரா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட தக்காளி சேர்த்துடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம தக்காளி சேர்த்தோன்னே உப்பு சேர்த்தோம்னா தக்காளி சீக்கிரமா கரைஞ்சு வதங்கிரும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். தக்காளில நல்லா கரைஞ்சு வதங்கி வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ கரெக்டா 7 நிமிஷம் போல இருக்கு. நம்ம இதை ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, நம்ம தக்காளில நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் போல வதக்கிக்கோங்க. இப்போ கரெக்டா 3 நிமிஷம் போல இருக்கு. இது நல்லா வதங்கிடுச்சு, பச்சை ஸ்மெல் சுத்தமா போயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் கிரேவி பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ எலும்பிருக்க சிக்கன் துண்டுகளா எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா சிக்கன்ல எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதை நல்லா கலந்தாச்சு. இது கூட தண்ணி சேர்த்துடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு கிரேவி மாதிரி வேணும், அதனால 1/2 கப் தண்ணி போதும். ஒருவேளை உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கலந்தாச்சு. நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். சிக்கன்லாம் வெந்து நல்லா கிரேவி திக்காய் வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ கரெக்டா 15 நிமிஷம் போல இருக்கு. இப்போ நம்ம இதை ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, நல்லா சிக்கன்லாம் வெந்து கிரேவிலாம் திக்காய் வந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு. இதுக்கு மேல லைட்டா கொத்தமல்லி இலை தூவிடலாம். அவ்வளவுதான், நம்ம சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஜாலியா சாப்பிடலாம். நம்மளோட சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சிம்பிள் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். See you friends.